முயற்சி திருவினையாக்குங்கிறது வள்ளுவர் வாக்கு. வெற்றி உனக்குத்தான் ரவி. நீ செய்திருக்கிற இந்த அணைக்கட்டு மாடலுக்கு தான் அரசாங்கத்தின் பரிசு நிச்சயமா கிடைக்க போகுது. அதுல சந்தேகமே இல்லை. டேய், இப்பவே என்னுடைய கங்க்ராச்சுலேஷன் தான். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நிச்சயமா எப்படி சொல்ல முடியும் சுரேஷ்? எத்தனையோ மாணவர்கள் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? நீ என்னப்பா எல்லாரும் மாதிரி திறமைசாலியா இருந்துட முடியுமா? ஒவ்வொரு வினாடியும் பரிசு திட்ட முடிவைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாப்போம். ரவி, இந்த பரிசின் மூலம் இந்தியாவிலேயே தலை சிறந்த இன்ஜினியரிங் மாணவங்கிற பேரையும் போலியும் நீதானே தட்டிட்டு போகிறேன். டேய், உழுது விடிஞ்சா பரீட்சை இல்லடா, நாம என்னமோ பேசிட்டே இருக்கிறோம். ரவி, விஷயம் தெரியுமா உனக்கு? இதே மாதிரி அணைக்கட்டு மாணவர் செய்து அனுப்பி இருந்தியே, அதை பிரின்சிபால் தன்மகன் பேர்ல அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிட்டாராம். அதுக்குத்தான் முதல் பரிசு கிடைச்சிருக்கான். என்னது? அரசாங்கத்திலிருந்து லெட்டர் வந்து 2 நாள் ஆகுதான். பிரின்சிபால் மேட்சை டிராயிலே தூங்குதான். அதை எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறாராம் பிரின்சிபால். உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு வர வேண்டிய பெயரையும் புகழையும் பிரின்சிபால் தன்மகனுக்கு வாங்கி கொடுத்துட்டாருன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சுரேஷ், இந்த அக்கிரமத்தை பத்தி இப்ப நான் போய் பிரின்சிபாலை பாக்குறேன். ரவி, ஆத்திரப்படாது, கொஞ்சம் பொறுத்துக்க. இதை எப்படி பொறுத்துக்க முடியும் சுரேஷ்? ரவி, தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளப்பா. ஒரு நாள் ஆத்திரம் பல நாள் துக்கத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்ப இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாங்க. ரவி, கேள்வித்தாள். ஐயோ, வாட்ச்மேன், நான் செய்த தப்புக்காக உன்னை காலேஜை விட்டு நிக்கிட்டாங்களே, நீ ஏன்டா குற்றத்தை ஒப்புக்கொண்ட? என்ன ரவி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு? நான் என் நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை தானே செய்திருக்கிறேன். நான் தான் உண்மை குற்றவாளின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லி பிரின்சிபால் நம்ப மறுத்துட்டான். அது என் துரதிருஷ்டம் தான். ரவி, கையும் களவுமா பிடிபட்டது நான். அந்த கவர்ல இருந்த கேள்வித்தாள்களும் என் வகுப்பை சேர்ந்தது. இவ்வளவு அனுகூலங்களும் என் பக்கத்துல இருந்ததுனாலதான் நான் என் நண்பனை காப்பாற்ற முடிஞ்சது. சுரேஷ், எத்தனையோ தியாகங்களை பார்த்திருக்கேன். ஆனா ஒருத்தனோட படிப்புக்காக இன்னொருத்தன் தன் எதிர்காலத்தையே பாழாக்கிக்கிறத இப்பதான் பாக்குறேன். பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி என்ன பெரிய மனுஷன் ஆக்கிதாரா? ரவி, நாம காலேஜ்ல சேர்ந்து படிச்ச நாட்கள் என்னால எப்பவுமே மறக்க முடியாது. நம்முடைய நட்பின் சின்னமா உனக்கு நான் ஒரு சிறு பரிசு கொடுக்க ஆசைப்படுறேன். மறக்காம வாங்கி.
இந்த வருஷம் நம்ம காலேஜ் தங்க கோப்பைகள் எல்லாம் உனக்கே கிடைக்கும். சுரேஷ், இதுக்கெல்லாம் அருகதை இல்லாதவனா? வேண்டாம். பரவாயில்லை, வாங்கிக்கப்பா. அம்மா, யாருடைய வாழ்வு பாடாக நான் காரணமா இருந்தனும் அவங்கிட்டே பரிசு வாங்கி சொல்றீங்களா? சாட்சிகள் எல்லாம் என் மகனுக்கு விரோதமா இருந்தப்போ நீ என்ன செய்வ பாவம்? வாங்கிக்க தம்பி. அம்மா, இவ்வளவு உயர்ந்த குணம் படைச்ச உங்களுக்கு ஒரு உத்தமன் மகனா பிறந்ததுல ஆச்சரியமே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு கை கொடுறா. எதுக்கு? என்ன கங்க்ராச்சுலேட் பண்றா. ஏண்டா? ஒரு பெரிய இன்ஜினியரிங் கம்பெனில எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் போல இருக்கு. சுரேஷ், சுரேஷ், இந்த நிலைமையில எனக்கு இது ஒரு பெரிய ஆறுதல். அண்ணாவுக்கு இன்ஜினியர் வேலை கிடைச்சிருக்கு. ஸ்ரீநகர்ல. ஸ்ரீநகரா? அது எங்க இருக்கு? அதான் அந்த கூடுவாஞ்சேரியில. அங்க இருந்து கரெக்டா 1 மைல் தான். அவள கிட்டத்துல வேலை கிடைச்சு போச்சா? நீங்க என்னப்பா நீங்க சும்மா அம்மா கலாட்டா பண்ணிக்கிட்டு. ஸ்ரீநகர்ங்கிறது காஷ்மீர்ல இருக்குமா, இங்க இருந்து 2500 மைல். 2500 மைலா? அவ்வளவு தூரமா? எவ்வளவு தூரம்? திரைக்கடல் ஓடியும் தரவேண்டது. எங்க இருந்தாலும் போக வேண்டியதான். அதான் ஆம்பளை கழகு. நீ போட. சரிப்பா. வேண்டாம் வேண்டாம், அந்த வேலையை வேண்டாம். நீ அவ்வளவு தூரம் போக கூடாது. சரிம்மா. என்னண்ணா இது? அப்பாவுக்கும் சரின்னு சொல்ற, அம்மாவுக்கும் சரின்னு சொல்ற, ஏதாவது ஒண்ணு சொல்லு. சரி சித்ரா. என்னது? எனக்கும் சரிதானே? கல்யாணம் ஆகி பொண்டாட்டி இங்க இருந்தாலும் அவகிட்டையும் சரின்னு தான் சொல்லுவான். ஏன் மகனாச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். சம்பளம் எவ்வளவு போட்டுருக்காத பாரு. 500 ரூபாய். 500 ரூபாயா? 500 ரூபாயா? என்னடா சம்பளம் அது? அந்த வேலை வேண்டாம்டா. ஏங்க அப்படி சொல்றீங்க? 500 ரூபாய் என்ன கொஞ்சமா நஞ்சமா? ஏங்க மறந்துட்டீங்களா? நீங்களும் ஒரு காலத்துல 40 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே. ஆமா, இந்த 40 ரூபாய் சம்பளக்காரன் தலையில தான் உங்க அப்பா உன்னை கட்டுறதுக்கு நடையா நடந்தான். சும்மா இருங்க போதும். பணம் பத்தாமே அடிக்கடி எங்க அப்பாவுக்கு லெட்டர் போடுவீங்களே, பணம் அனுப்பு அனுப்புன்னு. ஆஹா, உங்க அப்பா உடனே பணம் அனுப்பிச்சு கிழிச்சுட்டான் பாரு. 5 10 இருப்பான் கருமி பய. என்ன சொன்னீங்க? எங்க அப்பா கருமி? என்ன சொன்னீங்க? உங்க அப்பா பெரிய கொடை வள்ளல். ஆமா, கடைசியா கேக்குற. இப்ப என்ன சொல்ற நீ? சம்பளம் 500 ரூபாய் இருந்தா எங்க போனா என்ன? என்ன 500 ரூபாய் பிச்சை காசு? நீ போகாத. இவருடைய சொல்றது அவன் கேக்குறது. நான் சொல்றேன், நீ போடா. நான் சொல்ற போகாதேன்னு. போடான்னு. என்னைக்கிட்டா ஓய்மா உங்க சண்டை? பாருங்க, வேலை ஸ்ரீநகர்லயும் இல்ல, சம்பளம் 500 ரூபாய் இல்ல. அப்பா சும்மா உங்களை கலாட்டா பண்றதுக்கு அப்படி சொன்னேன். வேலை மெட்ராஸ்ல, சம்பளம் 1000 ரூபாய். மெட்ராஸ்லயா 1000 ரூபாயா? அப்பா அம்மா வாயை கிண்டாட்டி உனக்கு பொழுதே போறதில்ல இல்ல? போடா போடா போடா, இன்னும் 2 போடா. நல்ல நம்ம சுரேஷ் வேலை பார்க்கிற அதே கம்பெனி தான். டைப் பண்ண லெட்டர்லாம் என் கையெழுத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க தான் சரி பார்க்கறதா? எஸ் சார், என் பேரே ஃபேர் காஃபி கோதண்டம் தான். நமக்கு இந்த கம்பெனில 15 இயர்ஸ் சர்வீஸ். அப்படியா? எஸ் சார். சுரேஷ் வந்தாச்சா? நீங்க வேலைக்கு வந்து சேர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஊருக்கு போனா லீவ் எடுத்துக்கிட்டு அநேகமா இன்னைக்கு வரணும். ஒரு வேளை ட்ரெயின் லேட்டோ இல்ல லேட் பண்ணிட்டு இருக்கானோ. சரி, நீங்க போய் டைப்பிஸ்ட் வர சொல்லுங்க. எஸ் சார். சார், நான் எப்பவுமே ஜாலி மனுஷன். அப்படியா? இன்ஜினியர் சாருக்கு நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு பார்ட்டி வைக்கலான்னு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எஸ் சார். மாலா, புது இன்ஜினியர் உன்னை கூப்பிடுறாரு. அவர் மூடு கொஞ்சம் பேடா இருக்கு, ஜாக்கிரதையா நடந்துக்க. எஸ் சார். என்ன சுரேஷ், எப்ப வந்த? வாங்க வாங்க. ஆமா, நான் தான் 1 வாரம் லீவ்ல போயிருந்தேனே. அதுக்குள்ள இந்த பம்பு வழக்கு அடிதடி அக்க போற இருக்கு ஆபத்து விடுங்க. நீ ஊருக்கு லீவ்ல போயிட்டியா? இந்த அலுமூஞ்சி இன்ஜினியர்ல அந்த ஆளை கல்கத்தாவை கல்தா பண்ணிட்டாங்க. இல்லையா? இல்ல, புது ஆளை உட்காந்துருக்காரு. எப்படி அந்த ஆளு? என்னப்பா சுத்த சிடுமூஞ்சி, மகாபாம் பிடிச்சவன். இந்த டை இருக்க அது நேரா கட்டினான், லூசா கட்டிக்கிறது. இந்த கூலிங் கிளாஸுக்கு பாரு, நான் கைட்டவே மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் போட்டுக்கிட்டே இருப்பாரு. இது உண்டுப்பா, யார்கிட்ட பேசினாலும் அந்த கை இருக்குல்ல
இப்படி இழுத்து விட்டுது குஸ்தி போடுற மாதிரி ஒரு ஸ்டைல். நேர சீமையில இருந்து ஓட்ட கப்பல் வந்து இறங்கினோம். கப்பல்ல வந்து இறங்கினானோ ஏரோப்ளேன்ல வந்து இறங்கினானோ ஸ்புட்னிக் வேகத்துல நம்மள விரட்டுல விரட்டிக்கிட்டு இருக்கான். ரவி எப்படா வந்து நீ? நான் வந்து 3 நாள் ஆகுது. 3 நாள் ஆச்சு. பாக்கணும் தான் துடிச்சிட்டு இருக்கேன். டேய் நானும் உன்ன பத்தால பேசிறேன். நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கல. ஃப்ரெண்ட் மிஸ்டர் ரவிச்சந்திரன். இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனர் கிராஜுவேட். இவரா தெரியுமா? எங்க ஆபீஸ்ல டாக்கு மிஸ்டர் கோதண்டன் பேரு. பேர் காபி கோதண்டன்னா ஊரெல்லாம் தெரியும். அதே பெருச்சாடி. நம்ம ஆபீஸ்ல ஏதாவது ட்ரபிள் ஸ்டார்ட் ஆகுதுனா அது இங்க தான். யாரா ஒரு ஆபீசர் வந்தா போதும்பா. அவ்வளவுதான் உடனே அவரை வீட்டுக்கு கூட்டி போய் காபி டீ எல்லாம் கொடுத்து காக்கா விட்டு ஐஸ் வச்சிருவாரு. இருக்கியா? இப்போ ஒரு ஆபீசர் வந்திருக்காரு. வந்துருக்காருயா. இவர் ஏற்கனவே அவர் தலையில முளை அரைக்க ஆரம்பிச்சிருப்பாரு. நீ என்னப்பா எல்லாத்தையும் சொல்லி மூச்சு மூச்சு. ரவி இப்ப தாம்பா நான் 1 வீக் கேஷுவல் போயிட்டு வந்தேன். நீ வேற வந்து நிக்கிற. கொஞ்ச நேரம் போய் ரிசப்ஷன்ல உட்காந்துக்கிட்டு நான் போய் ஆபீஸ்ல பர்மிஷன் கேட்டு வரேன். எதுக்குடா பர்மிஷன்? ஆபீசர் புதுசப்பா, நான் இன்னும் பார்த்ததே இல்ல. ஆளு சுத்த சிடுமுஞ்சியா, டைய லூசா கட்டிட்டு இருப்பாராம். ஏன் ஸ்க்ரூ கூட லூசா? அப்புறம் கண்ணுல எப்ப பாப்பாலும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டே இருப்பாராம். மனுஷன் சுத்த ஹார்ட் போல் இருக்கு. அப்புறம் இந்த ரெஸ்லிங் போற மாதிரி கையை அப்படி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாராம். எல்லாம் இவர்தான் இன்ஃபர்மேஷன் மிஸ்டர் கோதண்டம். நான் லீவ்ல போயிருந்தேனே. மிஸ்டர் கோதண்டம் எல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க போல இருக்கு. பேர் காப்பி எக்ஸ்பர்ட் இல்ல. டேய் ஏண்டா ரவி, உன் மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவங்க எல்லாம் பெரிய பெரிய வேலையில இருக்கானே. உனக்கு கேட்டா இந்த வேலை கிடைக்கல? எனக்கு வேலை கிடைச்சாச்சு. கிடைச்சாச்சா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். थैंक यू. டேய் ரவி, எங்க வேலை கிடைச்சது உனக்கு? ஏய்யா, இவர்தான் நம்ம பெரிய இன்ஜினியர். வாட்? உட்காரு. சுரேஷ், உன்னால வாழ்வழிக்கப்பட்டனா இன்னைக்கு உனக்கு மேலதிகாரியா வந்து உட்கார்ந்துருக்கேன். விதியின் விளையாட்ட பத்திய இல்ல ரவி, என்னுடைய உயிர் சிநேகிதனே எனக்கு மேலதிகாரி அமைஞ்சது என்னுடைய அதிர்ஷ்டம் இல்லையா? என்னாலதானே உனக்கு இந்த கதி. இல்லைன்னா நீயும் நல்லபடியா படிச்சு ஒரு பெரிய இன்ஜினியரா இருக்க வேண்டியவன் தானே. நான் இப்ப நல்லா தானே பாருக்கேன். எனக்கு ஒரு குறைச்சலே இல்லையே. ரவி, நான் உன்னை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலப்பா. சார்னு கூப்பிட்டா என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. எப்படி வேணாலும் கூப்பிட. நம்ம 2 பேருக்குள்ள என்ன? ரவி, இந்த ஏழை பரிசாக கொடுத்த இந்த சாதாரண பேனாக என்ன வச்சிருக்கிறியா? சாதாரணமா இதை நம்முடைய இணைபிரியாத நட்பின் சின்னமா மதிக்கிறேன். இது என்கிட்ட இருக்கிறதுனால எப்போ நீயே என் கூட இருக்கிறதா உணர்றேன். சுரேஷ், இது என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் வெற்றியை தவிர வேற எதையுமே கண்டதில்லை. என்னடா? ஒண்ணுல ரவி, அளவு கடந்த ஆனந்தத்தை தாங்கிறது துக்கத்தை தாங்கிறத காட்டிலும் கடினமா இருக்கு. உங்களுக்கு என்ன சார் வேணும்? கொஞ்சம் இருங்க, என் அசிஸ்டன்ட கேட்டு சொல்றேன். என்ன சார் இது? அசிஸ்டன்ட் சொல்லிட்டு டைரி எடுக்கிறீங்க? எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. என் டைரி தான் எனக்கு அசிஸ்டன்ட். எதையுமே இதுல நோட் பண்ணிட்டு தான் நான் என் லைஃபையே நான் ரொம்ப சமாளிச்சுட்டு வரேன். எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு வேண்டியது ஒரு வேஷ்டி, ஒரு டவல். என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு வேணுன்றத உள்ள போய் வாங்கிக்கங்க. எல்லாம் நியூ அரேல், புத்தம் புது தினசுங்க. இவங்க எல்லாமே புதுசு தானா? நாசி இத பாத்தியாடி காஞ்சிபுரம்? கஞ்சிபுரமா? பாப்பாவுக்கு கஞ்சிபுரத்துல எந்த வீடு? சார், பொம்பளைங்க புடவை பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அந்த பக்கம் போங்க. பொம்பளை? ஓ, பெண்களா? ஒரு நாள் பூரா பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஒண்ணு கூட வாங்க மாட்டாங்க. ஹலோ 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 சார், வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்றேன். இது நல்லா இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவே இருக்கு. ஹாய், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பேக் பண்ணுங்க. வேற என்ன சார் வேணும்? வேற இந்த கலர் எப்படி? நல்லா ஆஹா, உங்க கருப்பு உடம்புக்கு இந்த கருப்பு துணி பிரமாதமா மேட்ச் ஆகுமே. உங்களை ஒண்ணும் கேட்கல சார், எனக்கு கூட இந்த துணி மேட்ச் ஆகும் போல இருக்கு. இந்தாங்க, இதுல ஒரு 4 கடையும் கிடைங்க. வேற என்ன சார் வேணும்? ஐயோ, போதும். 2 ஐட்டம் மறந்துடாதீங்க. பேக் பண்ணிருப்புங்க. பின்னாலே பில் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. கற்பகம் தப்பான நல்ல கிரௌட். தீபாவளி கூட்டமா? அதான் முடிஞ்சிட்டது சார். வரப்போறதா சொன்னாங்க. நெக்ஸ்ட் இயர் சார் 147 48 எம்பி சார். ஐயோ, என் பிளாஸ்டிக் குடி காணுமே. அதோ அந்த ஆள் கையில பார். 146 147 148. ப்ளீஸ் சார், அது எம்பன். என்ன நீங்க அதை திறந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்தாங்க உங்க பேக். ஓ, சாரி சாரி.
ஒரு வேஷ்டியும் டவலும் வாங்குறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம். பேசியா என்ன சார் புடவையில சார் வாங்கிருக்கீங்க? ஆமா புடவையா? ஐயோ நான் ஒரு பிரம்மச்சாரி சார், நீங்க இதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க.